முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சி வேட்பாளருக்காக நீங்கள் அங்கே பிரச்சாரம் பண்ணக்குள்ள ஒரு கட்சியை தார்மீகமாக விமர்சனம் பண்ணியிருக்கலாம். அந்த கட்சியினுடைய தலைவரை தார்மீகமாக குற்றம் சாடி இருக்கலாம், ஏதாவது விமர்சனத்தை முன் வச்சிருந்திருக்கலாம். ஆனால் தேவையற்று அதர்மமான கீழ்த்தரமான வார்த்தைகளால் அண்ணன் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அசிங்கமாக இருக்குது, நான் அவரை பற்றி பேசுகிறதே ஒரு இழுக்காக நினைக்கிறேன்லாம் பேசுனீங்க. அதை மட்டுமா சொன்னீங்க? தருமபுரி தொகுதி மக்கள் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை தோற்கடிக்க வைக்க வேண்டும், தேமுதிகவினுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும்னு சொன்னீங்க. ஆனால் நடந்தது என்ன? உங்கள் கட்சியினுடைய வேட்பாளர், அதாவது தேமுதிகவினுடைய வேட்பாளர் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். நீங்கள் வருவீங்க, போவீங்க, பேசுவீங்க, ஏமாத்துவீங்க, அதையெல்லாம் இனி கேட்கறதுக்கு நாங்கள் தயாராகலன்னு சொல்லிட்டு மக்கள் ஏகோபித்த ஆதரவோடு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கின்றனர். அதே மண்ணில் 2021 நீங்கள் என்ன சொன்னீங்க? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்னீங்க. அதற்கு பின்பா ஏன் நீங்கள் கொடுக்கலன்னு கேட்ட அண்ணன் அன்புமணி அவர்களை விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் சும்மா இருப்பாங்கன்னா கிடையாது. அந்த தொகுதியில் உங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரை தோக்கடிச்சாங்க. பல தொகுதியில் உங்கள் கட்சி வேட்பாளரை தோக்கடிச்சாங்க. ஏன் உங்களையும் தோக்கடிச்சிருக்கிறாங்க. இதுதான் அரசியல். அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும். ஒரு சமூகத்தினுடைய எதிர்ப்பை பெற்றவர்கள் யாரும் வென்றிட முடியாது என்பதற்கு இது ஒரு பெரும் சான்று. இத்தனை ஆண்டு காலமாக நயவஞ்சகமாக எங்கள் சமூகத்தை ஏமாற்றி எங்கள் சமூகத்தினுடைய வாக்கை பெற்று உங்களுக்கு கொடிபிடிக்க வைத்திருக்கின்ற ஒரு கூட்டமாக மாற்றியதன் விளைவு இன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட உங்களால் சட்டசபைக்குள்ளே போக முடியாது. இனி காசு பணம் எதுக்கும் இங்கே ஒரு பெரிய அளவில் வேல்யூ கிடையாது. நல்லது செய்கிறவங்கள இந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, நல்லது செய்வாங்கன்னு நினச்சி தேர்ந்தெடுக்கிறவங்கள ஆதரிப்பாங்க.